ரூபாய் நோட்டின் ஆத்மா. கதையாசிரியர் சாய் ஜெயவேலு. முகவுரை. நான் வெறும் காகிதம். இந்திய ரிசர்வ் வங்கியால் அச்சிடப்பட்டு ஒரு தேசத்தின் நம்பிக்கை மற்றும் உறுதிமொழியின் அடையாளமாக என் மீது எண்களும் காந்தியின் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் வெறும் 100 ரூபாய். ஆனால் என்னை கைகளில் ஏந்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் அவர்களின் கனவு, பாதுகாப்பு, பாசம் அல்லது கடமை என பல அர்த்தங்களை தாங்குகிறேன். இது நான் ஒரு நாள் முழுவதும் மேற்கொண்ட பயணம். உழைப்பின் ஆரம்பத்திலிருந்து அதிகாரத்தின் உறைவிடம் வரை சென்று மீண்டும் புதிய நம்பிக்கையுடன் சுழற்சிக்கு திரும்பிய கதை. இனி நான் எங்கெல்லாம் போனேன், எப்படியெல்லாம் நான் அவர்களுக்கு உதவியாயிருந்தேன் என்பதை ஒவ்வொரு அத்தியாயமாய் பார்ப்போம் வாங்க. அத்தியாயம் 1. வியர்வையின் வாசம். முருகன் என்ற ஏழை உழைப்பாளியின் கனவு. அவர் என்னை முதன்முதலில் தொட்டபோது நான் உஷ்ணமாக உணர்ந்தேன். இது சாதாரண உஷ்ணமல்ல. உச்சி வெயிலில் ஒரு நாள் முழுதும் உழைத்த முருகனின் வியர்வையின் உஷ்ணம். அறுவடை வயலிலிருந்து அவரது உழைப்பிற்கான கூலியாக கிடங்கு முதலாளி என்னை அவர் கையில் கொடுத்தார். என் மீது அவருடைய கரங்களின் கோடுகள் அழுத்தமாக பதிந்தன. 60 வயதை நெருங்கும் முருகன் என்னை ஒரு பெரிய சாதனை போல அவரது கைலிப்பையில் பத்திரமாக மடித்தார். அவருக்கு 100 ரூபாய் என்பது அவருடைய அடிப்படை தேவைக்கான உத்தரவாதம். அவர் நேராக கடைக்கு சென்றார். அவர் வாங்கியது அவருக்கான உணவல்ல, அவரது 6 வயது மகள் சித்திரைக்கு ஒரு ஜோடி புதிய காலணி. பழைய காலணி கிழிந்து விட்டதால், அப்பா எனக்கு புது செருப்பு எப்போ வாங்கித் தருவீங்க என்று ஒவ்வொரு நாளும் ஏக்கத்துடன் கேட்டிருந்தாள். கையில் கிடைத்த கூலியில் பாதியை கூட மிச்சம் வைக்காமல் தன் மகளின் முகத்தில் மலரப்போகும் சிறு மகிழ்ச்சிக்காக என்னை செலவழித்தார். கடவுள் சிலரின் கனவுகளைத் தாங்க நான் கனவின் குறியீடாக அந்த கடைக்காரரின் கையில் மாறினேன். என் மீது முருகனின் வியர்வையின் வாசம் நீங்காமல் இருந்தது. அத்தியாயம் 2. ஜீவனத்தின் மூலதனம். கயல்விழியின் தேநீர்க்கடை. கடவுளின் கைகளிலிருந்து வியாபாரியின் கைகளுக்கு நான் விரைந்தேன். விடியற்காலை 4 மணி. கூடையை எடுத்துக்கொண்டு கடை தெருவுக்கு சென்ற கயல்விழி. தேநீர்க்கடை அடுப்பு புகைந்த வாசம், இட்லியின் ஆவி, தேநீரின் இனிமையான மனம் என அந்த இடம் நிறைந்திருந்தது. அன்று காலை வியாபாரத்துக்கு போதுமான பால் இல்லை. கயல்விழி தனது இரும்பு குமிழை திறந்தார். அது அவரது கடையின் அன்றாட சேமிப்பு. அதிலிருந்து என்னை உருவி எடுத்து பால் விநியோகத்திஸ்தாளரிடம் நீட்டினார். அடுத்த 3 நாட்களுக்கு கடையை நடத்த இந்த பால் அவசியம், இல்லையெனில் என் மகனுக்கு சாப்பாடில்லை என்று அவரது முணுமுணுப்பு எனக்கு கேட்டது. இங்கு நான் வெறும் பணமல்ல, நான் ஒரு ஜீவனத்தின் மூலதனம். நான் பால் என்ற பொருளாக மாறி பல கைகள் வழியாக சென்று தேநீராகவும் காப்பியாகவும் மாறி பலரின் அன்றாட உழைப்புக்கு சக்தி அளிக்கிறேன். நானே ஒரு சுழற்சியை ஆரம்பித்து வைத்தேன். பால் வியாபாரி என்னை எடுத்துக்கொண்டு நகர்ந்தார். கயல்விழியின் நம்பிக்கையை நான் சுமந்து கொண்டு சென்றேன். அத்தியாயம் 3. பாசத்தின் விலை. கார்த்திக் தாயின் பிறந்த நாளுக்கான சமையல் புத்தகம். நான் இப்போது ஒரு புத்தகக் கடையின் மேசையின் மீது இருந்தேன். என்னை வைத்திருந்த பால் வியாபாரி வேறொரு பொருளை வாங்க என்னை கொடுத்தார். நான் ஒரு சிறிய காகிதக்கட்டில் ஓய்வெடுத்திருந்தேன். அப்போது ஒரு இளம் கை என்னை மெதுவாக எடுத்தது. அவர் கார்த்திக், கல்லூரி மாணவன். அவரது கண்களில் தயக்கமும் அன்பும் கலந்திருந்தது. தன் பையில் இருந்த சில்லறைகளையும் மீதமிருந்த 5 ரூபாய் நோட்டுகளையும் எண்ணி பார்த்துவிட்டு என்னை எடுத்து புத்தக கடைக்காரரிடம் கொடுத்தார். அவர் வாங்கிய பொருள் அவருடைய தாயின் 40வது பிறந்த நாளுக்கான சமையல் புத்தகம். அம்மாவுக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும், இது அவங்க ரொம்ப நாளா கேட்டது என்று கடைக்காரரிடம் சொல்லும் போதே அவரது குரலில் ஒரு பெருமிதம். கார்த்திக்கின் கைகளில் நான் பாசத்தின் விலையாக மாறினேன். என்னுடைய 100 ரூபாய் மதிப்பு ஒரு பொருளை வாங்கியிருந்தாலும் அதன் பின்னால் ஒரு மகனின் நிபந்தனையற்ற அன்பு இருந்தது. பொருளாதார மதிப்பை விட உணர்ச்சி மதிப்பு இங்கு மேலோங்கியது. அத்தியாயம் 4. விடுதலையின் அட்டை. நடராஜன் தன்னுடைய சிறு கடனுக்கான வட்டி கட்டியது. புத்தக கடை உரிமையாளரான நடராஜன் என்னை எடுத்தார். அவரது கடை சிறியதுதான், ஆனால் கடன்கள் பெரியதாக இருந்தன. தினமும் மாலையில் அவர் ஒரு தபால்காரர் போல ஒரு கணக்கு நோட்டை புரட்டி வருவார். அன்று வங்கியிலிருந்து வாங்கிய சிறு கடனுக்கான வட்டி செலுத்த வேண்டிய கடைசி நாள். சரியான நேரம். நடராஜன் என்னை பத்திரமாக ஒரு கவர் ஒன்றில் வைத்தார். இன்றைக்கு நிம்மதியாக தூங்கலாம் என்று அவர் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டார். கடன் சுமையிலிருந்து ஒரு சிறு பகுதி விடுபட்ட நிம்மதி அது. நான் வங்கிக்கு செல்லும் வழியில் நான் சுதந்திரத்தின் அட்டையாக உணரப்பட்டேன். ஒரு மனிதனின் தலையில் இருந்த சுமையை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கு இருந்தது. என்னுடைய பயணம் இப்போது மீண்டும் வங்கியை நோக்கி திரும்பியது.
அத்தியாயம் 5. அமைதியான சுழற்சி. சுந்தர். நான் அதிகாரத்தின் ஒரு பகுதி. வங்கியின் குளிர்ச்சியான ஏசி காற்று என் மீது பட்டது. இங்கு என்னை எவரும் ஏக்கத்துடன் பார்க்கவில்லை அல்லது பாசத்துடன் மடிக்கவில்லை. நான் பணத்தை எண்ணும் மிஷினில் சுழன்ற நோட்டுகளில் ஒன்றாக மாறினேன். சுந்தர் வங்கியில் காசாக. அவர் எந்திரமட்சிக்கமாக என்னையும் மற்ற 100 நோட்டுகளையும் பெட்டகத்தினுள்ளே அடுக்கினார். அவரது பார்வைக்கு நான் வெறும் எண்ணியல் தகவல்களின் ஒரு பகுதி மட்டுமே. அவர் எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரு பெரிய கணக்கு பதிவேட்டில் பதிவு செய்தார். இங்கு நான் அதிகாரத்தின் ஒரு பகுதியாக மாறினேன். என்னை சுற்றி இருந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தின் ஒரு அங்கம். நான் முருகனின் வியர்வையையோ கார்த்திக்கின் பாசத்தையோ நடராஜனின் நிம்மதியையோ சுந்தருக்கு நினைவுபடுத்தவில்லை. நான் இப்போது அமைதியில் உறங்கினேன். சுழற்சியின் மையப்புள்ளி இதுதான். மீண்டும் சுழற்சிக்கு. மறுநாள் காலை நான் மீண்டும் ஒரு புதிய கவரிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டேன். நான் எந்த கைக்கு போவேன், எந்த கனவை சுமப்பேன் என்ற கேள்விகள் என்னில் இல்லாமல் இருந்தாலும் என் மீதான வாசங்கள் எனக்கு ஒரு நினைவூட்டலாக இருந்தன. இந்த முறை நான் முருகனின் பேத்தை சித்திரையின் முதல் பள்ளி சீருடை வாங்குவதற்காக அவரது மகனின் கைகளில் வழங்கப்பட்டேன். சித்திரையின் கையில் நான் கிழியாமல் மிக உறுதியாக இருந்தேன். அவள் என்னை தொட்டபோது என் மீது படிந்திருந்த பழைய வேர்வையின் வாசமும் இனிப்பின் மனமும் அச்சத்தின் கசப்பும் விலகி ஒரு புதிய குழந்தையின் நம்பிக்கையின் மனம் வீசியது. பணம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அதன் வடிவமோ நிறமோ மாறுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு சுழற்சியிலும் அது ஒவ்வொரு மனிதனின் உழைப்பு, அன்பு, கடமை மற்றும் கனவின் பிரதிபலிப்பாக மாறுகிறது. நான் ஒரு காகிதமல்ல, நான் மனித ஆத்மாவின் பிரதிபலிப்பு.